பிரவீன், இசை கமல்ஜித் சிங் சார், வாங்க சார். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் யூகேஷ் சார், உட்காருங்க சார். சிறப்பு சப்தம் கரண் மற்றும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது சம்மர் டைம். உண்மையிலேயே அதுக்கு நம்ம கிளைமேட்டுக்கும் நன்றி சொல்லணும். இங்கே வருகை புரிந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அனைவரையும் வருக 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 என அன்போடு அனைவரும் சார்பாகவும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். ஒன்று தூவல், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம். இந்த 2 திரைப்படங்களும் அவரோடு சேர்த்து அவரது பிக் கை அருண் அவர்கள் அவர் முன்னால் வந்து நிற்கிறார். அவர் ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இதற்கு அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து கொடுக்கிறேன், இதில் நான் வெற்றியும் பெற்று காட்டுகிறேன், இது சாதாரண வெற்றி அல்ல, உலக மகா வெற்றியாக இருக்க வேண்டும், இது சரித்திரம் படைக்க வேண்டும், அதை போன்று நான் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறேன் என்று கூறி அவருக்கு ஓர் உத்வேகத்தை அளித்திருக்கிறார். அதனால் அவருக்கு கிடைத்த தைரியம்தான், சரி நாம் 3வது திரைப்படமாக ஒரு திரைப்படத்தை எடுப்போம் என்ற நம்பிக்கையும் வந்தது என அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒருமுறை நல்கி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பர்த்டே, ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்ல. அதுவும் இல்லாமல் சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து மீட் பண்ணும்போது இது ஒரு மூவி 24 hours உங்களால் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டாரு. ஓகே ஓகே சார், நான் பார்க்கும்போது அருண் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஆடிஷனில் தான் பார்த்தேன் நான். இது 24 hours மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஹானர் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ ஓகே சார், நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வந்து என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த டீமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பை நம்ம ராஜ்குமார் சார், அவர் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பை என் பசங்க டீம் கூட, தம்பிங்க கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எதாக இருந்தாலும் பேசுகிறேன், இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். பேச முடியாது, அவ்வளோ நேரம் பேசணும். ரெகுலர் சப்ஜெக்ட் ரொம்ப தைரியமாக அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது மேலே ஒர்க் பண்ணி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு, அண்ட் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குல்ல, ஐம் சீயிங் தட் இன்னும் அன்னைக்கு ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஹவ் ஹி கோஆர்டினேட்ஸ் வித் திஸ் டீம். இருக்கிற அத்தனை பேரும் யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே. இந்த ஒரு பெரிய டாஸ்க் இது வந்து என்ன சொல்றது, இட் இஸ் அ ஆசிட் டெஸ்ட் தான் நான் சொல்ல முடியும். இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா நீங்க எல்லாமே மீடியா சார்ந்தவங்க இருக்கீங்க. ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் அ ஃபில்ம் அண்ட் பிரிங் இட் டு த ஸ்கிரீன். எத்தனை அந்த ஆல்மோஸ்ட் லைக் பழைய படத்துல இருந்து பாத்தீங்கன்னா பல மாதங்கள்ல இருந்து கழிஞ்சு அப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு புது ட்ரெண்ட் ஒருத்தர் செட் பண்றாரு. அந்த ட்ரெண்ட் செட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இஸ் தேர் ஹூ சப்போர்ட்டிங் இட். பிக் ரிஸ்க் எடுக்கணும்னா எஸ், சிஸ்டர் சொன்ன மாதிரி பிக் ரிஸ்க் தான். பட் ஆனா இட் இஸ் வொர்த் த ரிஸ்க். அண்ட் எவ்ரிபடி இங்க எல்லாமே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டா இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அந்த ஸ்பிரிட்டை ஐ திங்க் இட் வில் பி அ சக்சஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா the moment he told the story, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொன்ன உடனே வந்து அந்த நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரி டெல்லிங் விதமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். he owes a clap definitely. எல்லாருக்கும் வணக்கம், வெரி குட் ஈவினிங். முதல் கண் நன்றி நான் அவங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட அத்தனை மணி வரைக்கும் இருந்து கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் எங்களோட முதல் பாராட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுவே எங்களோட ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹோப். இத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நன்றி கண்டிப்பாக நான் டைரக்டருக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட ஒரு 20 வருஷமா நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், நண்பன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட.
இன்னைக்கு அவனை இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு தெரியல என்னோட யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு. அந்த சந்தோஷத்தை ஒரு வகையில பகிர்ந்துகிட்ட ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கும். 48 மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க, 24 மணி நேரத்துல என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் பே பண்ணுமா சார், பாட்டு இருக்கா அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இப்போ எங்களால பதில் சொல்ல முடியுமான்றதை விட அந்த ஊக்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமா எனக்கு இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் 48 ஹவர்ஸ்ல வந்து எல்லாமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இது பண்ண சாத்தியமா இல்லையான்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு புதிய அனுபவம் பிளஸ் இது வந்து நான் என் பர்சனல் சேலஞ்சை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதுல கண்டிப்பா இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில நானும் என்னோட டீம்மேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்து தான் இதை பண்ண போறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன். பிளஸ் உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. பண்ண போறோம் அப்படின்றது தெரில. ஸோ ஏன்னா 48 ஹவர்ஸ்ல ஒரு ஹோல் மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட. ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான்னு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும். ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ set to the test. That is a great opportunity for me, and put it across to everyone. So thank you everyone, and the team is fantastic for whom we are going to work with, and we require your support, and we hope that on 31st we achieve this target what we are working together with. Thank you for giving me this opportunity. Mr. Arun has given me this opportunity through a common friend, and he has put his trust. He has basically told me it's what kind of genre the movie is going to be about and the timeline. நான் அருண் சார் மீட் பண்ணி 1 மாதம் ஆகுது. மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சொன்னார் என்கிட்ட. 24 மணி நேரமா? ஐயோ என்னடா அது, நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணவங்க. நான் வந்து சுகுமார் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ 24 மணி நேரம் படம் பண்ண முடியுமா, அவர் எனக்கு தைரியம் கொடுத்தாரு. சரி பண்ணித்தரேன் சார் நான். அது இல்லாமல் 3 கேமரா வச்சுட்டு போய் ஸ்டாண்ட் பை 2 கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம். ஒரு 7 ஆண்டு காலம், அதில் 4 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு முதற்கண்ணா பார்த்தா நான் ஒரு ஊடகவியலன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு 2 தொலைக்காட்சியில நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு தொலைக்காட்சியில இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய வேலையை. நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர், டைரக்டர் அந்த ப்ரோக்ராம். ஸோ முதல் முறையா உங்க எல்லாரும் முன்னாடி நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க. நம்பிக்கை இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டா எப்படி இதை ஆரம்பிச்சோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு 1 year ப்ராஜெக்ட். இது பாக்குறதுக்கு ஒரு 2 நாள்ல பண்ண மாதிரி தெரியும். 1 வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம். அந்த 1 வருட காலம் ஆச்சு. இந்த 1 வருட காலம் ஒரு துறையா போய் அவங்க கிட்ட பேசி, இன்னும் சொல்ல போனா இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சிரிப்பா எடுத்துக்கிறேன். அது 3 நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்பொழுது மற்றவங்க சிரிப்பாங்க. 3 ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. 4 எடிட்டர்ஸ் இந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. வந்தாங்க போனாங்க. அதனாலதான் நண்பர் சொல்றாரு, 1 மாசம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போறாரு, இவர் வராரு. சோ இந்த ஒரு மேடைய இன்னைக்கு நான் என்ன, அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரான்னும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல 100/100 கேமரா மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க ஒரு 3 சீன் 4 சீன் அதிகபட்சமா பண்ண முடியுதுன்னா, ஏன்னா ஃப்ரேமிங் அந்த டைமிங் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும். ஒரு லைட்டை வைக்கிறீங்க, லைட்டை மாத்தணும், கேமரா வைங்கிறது அங்க திருப்பணும். அப்போ என்ன மாதிரி கேமரா போலாம். நான் ட்ரெடிஷ்னலா போகக்கூடிய கேமரா, அது சில கேமரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே ஒரு 3 பாடி 4 பாடி எடுத்துக்கலாம். அங்க போயிட்டு நமக்கு எது ஃபீஸிபிளோ, இது யாருமே பண்ணதில்லை, சாத்தியமா சொல்றதுலாம் சாத்தியமான்ட்டு. ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கும் பொழுது எனி டைப் ஆஃப்
பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான். அப்ப இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசினாக்கா ஒரு எக்ஸை முடிச்ச கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம், என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம், நாங்கள் கார்பரேட் ட்ரைனிங் கம்பெனி. நான் வந்து லீடர்ஷிப் கோச், அதே போல என் மனைவியும் லீடர்ஷிப் கோச். நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்புள், கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்க் டேக் பண்ண வைப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒர்க் பண்ணணும், கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு. அதனால இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் 48 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் 2 பேருக்கு தோணுச்சு. நானும் மனைவியும் தனியாக பேசிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தான் இங்கே உள்ளே போயிட்டு இதை நான் சாத்தியமா அப்படின்னும். சரி அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம், அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும். அந்த பிரேக்கப் கொண்டு வந்தார் மறுநாள். ஆனால் எப்படின்னு தான் தெரியாது, கடவுள்கிட்ட தான் இருக்கு. நிச்சயமா செய்வோம், ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்கு, எல்லாமே துடிப்போடு இருக்காங்க. ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு என்கிட்ட சில காரணங்கள் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருந்தது. சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம். 5 ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாசம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் 5 போட்டோம். கம்ப்யூட்டர்ஸ், அதாவது மனிதர்கள் வேலை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ். எடிட்டிங் முடிச்சுட்டு நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு நீங்க காப்பி பண்றீங்க, கன்வர்ஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் உள்ள ஒர்க் பண்றீங்க எடிட்டிங்ல முடிச்சு கடைசியா கலர் கிரேடிங்ல வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட் தருவாங்க. எடிட்ல ஒரு ரெண்டர் போகும், கலர் கிரேடிங்ல ஒரு ரெண்டர் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம். எதுக்கு சார்? சுயம்பரம் வந்து வெறும் ஷூட் மட்டும்தான் சார் பண்ணாங்க. அதை நான் ரெக்கார்ட் முடிக்கணும்னா பேய் கலந்த காமெடி 2 ஜானரை மிக்ஸ் பண்ணி தான் கடந்த ஒரு 15-17 வருடமா படம் வந்துட்டு இருக்கு. நான் பார்த்த அந்த உருவம், நான் பார்த்து பயந்த உருவம், 13ஆம் நம்பர் வீடு, இதெல்லாம் நான் சின்ன பையன், அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்டிப்பா இருக்கும் சார்.